வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார், எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து எல்லாருமே ஒரு சிலருக்கு அது வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, ஒரு சிலர் அது வந்து நம்ப முடியாமல் இருந்தது. ஏன்னா இப்போ எக்ஸிட் போல் இன்னைக்கு வரைக்கும் வெளியானதில் 9 பேர் வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வரும், ஒரு 4 பேர் வந்து ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும், ஒரு குரூப் மட்டும் டிவிகே ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எக்ஸிட் போல நம்ம நம்ப முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, உண்மைதான். அது வந்து நீங்கள் எக்ஸிட் போல் வந்து நீங்கள் எவ்வளோ பேர் எடுக்கிறீங்க, எப்படி எந்த முறையில் எடுத்தீங்க, நீங்கள் பெருநகரம், நகரம், கிராமம், பஞ்சாயத்து இப்படின்னு இருக்கும்போது அந்த தரப்பட்டதுல எடுத்தீங்களா? இப்போ மேற்கு மண்டலம், வடக்கு மாவட்டம், தெற்கு மாவட்டம், அப்புறம் வந்து விஜய்க்கு ஆதரவான ஒரு இது, டிஎம்கேக்கான பெல்ட்டுன்னு ஒன்று, அதிமுகவான பெல்ட்டுன்னு, எந்த முறையில் அது எக்ஸிட் போல் எடுத்தீங்கன்னு தெரியல. வந்து அப்படி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கடந்த காலங்களில் எக்ஸிட் போல் வந்து எத்தனையோ வந்து ஃபெயிலியர் ஆகிருக்குது. அடுத்த பாராளுமன்ற எலெக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா 400க்கு 500 தனி மெஜாரிட்டியோடு வந்து பிஜேபி வந்துடும் அப்படின்னு எக்ஸிட் போல்லாம் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. 292 தான் வந்தாங்க. நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடைய ஆதரவில் தான் ஆட்சி இப்போ நடந்துகிட்டு வருது. அதில் எக்ஸிட் போல் வந்து நம்ம இதுவாக பண்ணுவோம். அதே வேளையில் இப்போ ஆக்சிஸ் இந்தியா, மை ஆக்சிஸ் இந்தியா வந்து அவங்களுக்கு விஜய்க்கு ஆதரவாக போட்டிருக்கோம். அவங்களுக்கு சில கணிப்புகள்லாம் வந்து கரெக்டாக வந்துடுது. ஒரு பஞ்சாப் எலெக்ஷனு, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிராவுடையது, இப்போ டெல்லி பேரவையெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணிப்பு கரெக்டாக இருந்திருக்கு. அதே வேளையில் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போலவும் உங்களால் கணிக்கவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுக்கான காரணம் என்னன்னா, கடந்த 2021 தேர்தலில் அப்படியே டிஎம்கே அலையாக இருந்தது. நிறைய பேர் வந்து இப்போ நாம் உட்பட கூட வந்து டிஎம்கே சார்பாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம். காரணம் என்னன்னா, அந்த சமயத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி, அப்புறம் கொரோனா வந்த பிறகு அப்போ அவங்க நடந்துக்கிட்ட ஒரு விதம் வந்து எங்க போனாலும் தகரம் அடிக்கிறது, எல்லாத்தையும் பூட்டி வைக்கிறது, மக்களை வந்து ஒரு இறுக்கமான முன்னிலைக்கு, அதுக்காக அப்படி இருந்தாதான் பண்ண முடியும்னா அதுக்காக ரொம்பலாம் போட்டு இது பண்றது, ஒருத்தன் சுத்தி தகரம் அடிச்சுட்டா அதுக்காக கொரோனா வராமலா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம், கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்தது. அப்புறம் ஏறக்குறைய வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி பண்ணல, பிஜேபி தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி விமர்சனம் வந்தப்போ அப்படியே திரும்பிச்சு வந்து திமுக பக்கம். அப்ப அந்த எக்ஸிட் போல்ன்ற ஒரு விஷயமே நிறைய பேருக்கு தெரியாது. ஏமா அவங்க தாங்க இப்ப ஜெயிக்க போறாங்க அப்படின்னு. இந்த தேர்தல் களத்தில் விஜய் வந்த பிறகு, உள்ள வந்த பிறகு இது என்னையா கணிக்கவே முடியலையா? இப்ப வரைக்கும் வந்து பல ஊடகங்கள்ல விவாதத்துல இருக்கிறவங்க அதுதான் ஃபைனலா வந்து இப்ப நாமளும் அதை சொல்ல போறோம் வந்து, ஆனால் கணிக்கவே முடியலன்னு தான் உண்மை. வந்து அது வந்து சனி ஞாயிறு திங்கட்கிழமை வந்து 2 நாள் தான் இருக்கு, தெரிஞ்சிட்டு போகுது. ஆனால் இந்த விவாதம்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது விஜயோடைய அலை என்பதுல மாற்றுக்கிறது கிடையாது. சார், விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே இளைஞர்கள் மத்தியில் நிறைய சப்போர்ட் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு பெரிய தலைகள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சினாரியோ ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி சார் நம்ம பார்க்கலாம்? ரீசெண்டா இளையராஜா அவர்கள் வந்து ஏதோ ஒரு பாட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த பாட்டோட வரிகள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது பயங்கரமான வரிகளா இருக்கு. அதனால கேக்குறேன், திடீர்னு என்ன? இல்ல, அதை கூட நம்ம, ஏன்னா அவர் ரெண்டமா போட்டாரு, அதுல என்னங்க இருக்குன்னா அதுலயும் இருக்கு வந்து இளையராஜா அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தர் வந்து பாராட்ட மாட்டாரு. இப்ப நீங்க அந்த பாட்டை எடுத்து ஏன் பண்ண, இது எங்கள் நீதினு ஒரு படம், S.A. சந்திரசேகர் இயக்கத்தில் விஜய் வந்து மாஸ்டரா நடிச்சிருக்காரு. ஒரு 14 வயசு இருக்கும், ராதிகா கதாநாயகியா நடிச்சிருக்காங்க, நெல்கல் ரவி நடிச்சிருப்பாரு. அந்த படத்துக்கு கதை யாருதுன்னா கலைஞர்து, இளையராஜா தான் மியூசிக் வந்து. அப்புறம் பாருடா சின்ன தம்பி, இந்த நாடே உன்னை நம்பி அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல் வந்து, அந்த பாடலை எடுத்து போட்டிருக்காரு வந்து. ஒருவேளை அவரு கூட நினைச்சிருக்கலாம் வந்து, நம்ம பார்த்து வளர்ந்த பையன், சின்ன பையன், ஒரு நாளைக்கு தீர்ப்பு படம் வரும்போதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு உருவகேலி செய்யப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துல இருக்காப்புல அப்படின்னா தெரிஞ்சு கூட அந்த ஒரு மறைமுகமான ஆதரவு கூட அதை சொல்லலாம், இல்லை நேரடியாக கூட வந்து சரி அப்படின்னு கூட அதை வந்து பண்ணலாம். அப்புறம் டிஆர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு வந்து, தற்கூரின்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் வந்து? ஏன் விஜய் கட்சியில் மட்டும்தான் தற்கூரி இருக்காங்களா, இல்ல தற்கூரின்னு சொல்றீங்க அந்த கட்சியில அதிகம் படிச்சவங்க இருக்கிறாங்க, மற்ற கட்சியெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவரை போட்டு இதுல போட்டு புலந்துகிட்டு இருக்காங்க வந்து, இவர் பாரு, இவரு வந்து இவர் ஏதோ அடி போடுறாரு, விஜய் தான் ஜெயிக்க போறாரு. ஒரு கட்சி வச்சிருக்காருல்ல சார்? இல்ல, இப்ப அந்த கட்சி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, இல்ல லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் வந்து, அப்புறம் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், பூங்கா தொகுதியில இருந்தவர் வந்து திமுக. அவருக்கும் அரசியல் வந்து எல்லாத்தையும் எம்ஜிஆரே எதிர்த்து அரசியல் பண்ண வருது. அதனால அவருடைய இதுவும் கடந்து நீங்க கேலி பொருளா கடந்து போயிட முடியாது. டிஆருக்கும் ஒரு அரசியல் அனுபவம் இருக்குது. அவரும் வந்து முதலமைச்சர்கள் இருந்து சந்திச்சவர் வந்து இன்னைக்கும் அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு, இன்னைக்கும் அரசியல் ஆளுமையாக இருக்கிறார். அதை வந்து நம்ம அப்படி புறந்தள்ளிட முடியாது. நீங்க சொன்ன மாதிரி
இந்த தேர்தலுக்கு முந்தைய இதை தாண்டி தேர்தலுக்கு பிறகு விஜய்க்கு இவ்வளவு பெரிய இந்த எக்ஸிட் போல் உட்கார வச்சு இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊடகங்கள், தேசிய ஊடகங்கள் இதை பத்தி இது பண்றாங்கன்னு போது இங்க உள்ளவர்கள் வந்து அதை பேச நீங்க சொல்ற மாதிரி பிரபலங்களே வந்து அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா ஏதோ ஒரு மாற்றத்தை அவர் உண்டு பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க வந்திருக்கு. சார், சினி இண்டஸ்ட்ரியில ஓவராலா பார்த்தோம்னா விஜய் அவர்கள் அரசியல்ல இறங்க போறாரு அப்படின்னதுக்கு அப்புறம் யாருமே பெருசா வாய்ஸ் அவுட் பண்ணல, யாருமே எந்த சப்போர்ட்டையுமே தெரிவிக்கல. ஒரு சிலர் அங்கங்க பண்ணாங்களே தவிர மற்ற யாருமே எதுவுமே பண்ணல. எதனால சார் இந்த இது? எப்படின்னா வந்து ஒரு பயம் இருக்கு எல்லாருக்கும். வந்து நீங்க நம்ம வந்து திரும்பவும் வந்து திமுக ஆட்சிக்கு வந்துட்டா நம்ம சப்போர்ட் பண்ணி நாம என்ன ஆகிறது, அப்புறம் நாம பாட்டும் ஒரு சினிமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதில் நமக்கு எதுக்கு வந்து பொல்லாப்பு வந்து அங்கேயும் வேணாம் இங்கேயும் வேணாம், நம்ம பொது ஆளா போயிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று விஜய் வருவார், இவர் ஜெயிப்பாரா, அது மாதிரியான விஷயம். இன்னொன்று வந்து பொறாமையாக கூட இருக்கலாம், அதையும் எடுத்துக்கணும். நம்ம சக நடிகர், நமக்கு வந்து ஜூனியரு, இவருக்கு என்னடா இவ்வளோ பெரிய இதுவாக இருக்குது, நாம ஏன் பண்ணணும், இப்படி பல காரணங்கள் இருக்குது வந்து. ஆனால் சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணி, சின்ன திரையில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வந்து அந்த ட்ரெஸ் கோட்லாம் போட்டு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. பல காரணங்கள் இருக்குது வந்து. அதனால வந்து இதுதான் ஒரு ஏனம் தேவையில்லாம பாய்ச்சுவானே அப்படின்ட்டு ஒரு வீடு தான். அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், யார் வந்தாலும் என்ன இருக்குது, நம்ம எல்லாரோடையும் ஒத்து போயிடும்ன்ற மாதிரி. ஒருவேளை விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு போது அவங்க எல்லாரும் புகழ் பாடலாம்னு பாடுவாங்க வந்து. சார், நேற்று வந்து பனையூரில் நடந்த மீட்டிங், அந்த மீட்டிங் வந்து அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக வச்சிருக்காங்க. ஆனா வெளியில வர்ற நியூஸ் எல்லாம் பார்த்தோம்னா இவங்க வந்து ஏதோ உள்ள பேசினாங்க, உள்ள இருந்து வெளியே வரும்போது என்னென்னோ டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த ட்விட்டரில் இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நிஜமாவே என்ன நடந்ததுன்னு சொல்லி ஏதாவது தெரியல. ஆக்சுவலா என்னன்னு இது வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம் தான். இப்போ வந்து பொதுவா ஒரு கட்சி ஜெயிக்க போது இல்லை வந்து கூடுதலான ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வரப்போகிறார்கள், இல்லை வந்து இந்த முறை வந்து ஒரு தொங்கு சட்டசபையா வந்தா யாருடைய ஆதரவு தேவை, இல்லை சில எம்எல்ஏக்கள் வந்து விலைக்கு வாங்கப்படும். கடந்த காலங்களில் அது நடந்திருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துட்டா என்ன பண்றது. அப்புறம் வந்து இந்த ஓட்டு என்ற இடத்துல வந்து ஏஜென்ட்டுகள் வந்து எவ்வளவு விழிப்புணர்வா இருக்கணும், அந்த சட்டத்திட்டங்கள்லாம். அப்புறம் அந்த ஃபார்ம் 17C அப்படி அதை நீங்க வந்து சப்மிட் பண்ணிட்டீங்களா, இந்த மாதிரி இது கேட்டுக்கிறாப்ப. இதை தவிர பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் வந்து தான் அவர் வந்து வெத்து பேப்பரில் எல்லார்கிட்டையும் வந்து ஸ்டாம்ப் போட்டி கையெழுத்து வாங்கினார். இது காலகாலமாக இருக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு வேளை வந்து விஜய் ஆதரவில் தான், விஜயோட எம்எல்ஏக்களுடைய ஆதரவில் தான் ஆட்சி அமைக்க முடியும்னா அவங்க கடத்தப்படுறாங்க, அவ்வளோ எங்கெல்லாம் ரிசார்ட்ல எடுத்து போய் ஒழுக்கி வச்சிடுறாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும். வந்து அதுக்கு தற்காப்பாக இருக்கிறது ரைட்டு. இது தவிர சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்ததா கூட வெற்றி தோல்வி இது வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துங்க, வெற்றி பெற்றால் சந்தோஷப்படுங்க, தோல்வினா அதை பற்றி இது பண்ணாதீங்க. அதே போல் வெற்றி பெற்றுட்டு நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக நாங்கள் கேள்விப்பட்டது, அங்கே இடைஞ்சலாக எதுவும் பண்ணாதீங்க, இந்த பட்டாசு வெடிக்கிறது, அமக்கலம் பண்ணுறது இதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, சைலண்டாக இருங்க அப்படின்னு சில அறிவுரைகள். அன்னைக்கு ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் நேராக வந்து பனையூருக்கு வந்தாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருப்பாங்க. எல்லாம் வந்து செவிவேட் செய்தியாக தான் வந்திருக்குது, அங்கேருந்து அறிக்கை எதுவும் வரல. சார், இந்த பனையூருக்கு வந்து எத்தனை மணி ஆனாலும் நீங்கள் வந்து இங்கே ரீச் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்ததா சொல்கிறாங்க. இந்த எத்தனை தொகுதிகள் ஜெயிக்கிறாங்கன்றதை தாண்டி இப்போதைக்கு தொங்கு சட்டசபை வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தால் டிவிகே எம்எல்ஏக்களை வந்து வலை போட்டு இழுக்கிறதுக்கு ரெண்டு கட்சியுமே ட்ரை பண்ணுவாங்களா சார்? கண்டிப்பா இல்லை நடக்கும். அது வந்து நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது நடக்காம இருக்கிறதுக்கு தான் ஒருவேளை நேற்று வந்து அந்த ஆலோசனையா இருந்திருக்கலாம். இப்போ செங்கோட்டையன் மாதிரி அனுபவசாலிகள்லாம் உள்ள இருக்காங்களா, அவங்க இது மாதிரி சம்பவங்கள் எத்தனை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. சரி, இவங்கெல்லாம் வந்து இது மாதிரி தயார் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அங்கே வந்து பேச்சுவார்த்தையாக அங்கே நடந்திருக்கலாம். வந்து அவங்க சில கட்டுப்பாடுகள், சில விதிமுறைகள் நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயிச்ச ஒன்று நேராக எங்கேயும் இது பண்ணாமல் இங்கே கிளம்பி இங்கே தான் வந்தாகன்ற மாதிரியான ஒரு கட்டளை இருக்கலாம், நடக்கலாம். அது நிச்சயமாக நடக்கும். அது குதிரை பேரம்வாங்க, அதுக்கு பேர் வந்து அந்த குதிரை பேரம் வந்து காலகாலமாக இருக்குது தான் வந்து, அதனால் வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக விஜய் அவர்கள் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்தாரு, அடுத்து சாய்பாபா பார்க்கறதுக்கு போயிருந்தாரு. இப்போ நாளைக்கு திடீர்னு திரும்ப வேற எங்கேயோ போக போறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க போக போறாரு? இந்த திடீர் பயணத்திற்கு என்ன காரணம்? திடீர் பயணத்தை தாண்டி ஒரு ஆன்மீக பயணம் ஒரு கிளம்புறாரு வந்து. ஆமா, சொன்ன மாதிரி வந்து திருச்செந்தூருக்கு போனாருன்னு அப்போ வந்து நீங்க கிறிஸ்டின் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்க எப்படி திருச்செந்தூருக்கு போகலாம் அப்படின்னு. அப்புறம் சரி, சீரடியில் இருக்க சாய்பாபாவை கும்பிட்டு வந்தாரு. அங்கே வந்த பிறகு தான் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்லாம் வந்தது. அது ஒரு பாசிட்டிவாக பேசியிருக்கேன். நம்பிக்கை உள்ளவர்கள் திடீர்னு இதை பார்க்கும்போது எம்மதமும் சம்மதம் அப்படின்ட்டு வந்து தாவிக்காவுடைய கொள்கையாக இருக்கும்பொழுது நாளைக்கு வேளாங்கண்ணிக்கு போயிட்டு மாதாவை கும்பிட்டுட்டு அங்கே ஒரு பிரார்த்தனை நிறைவேற்றிட்டு அப்படியே நாகூர் தர்கா, உலக பிரசித்தி பெற்ற நாகூர் தர்காவில் போய் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வரப்பொறுத்த ஒரு தகவலும் இருக்குது. வந்து
இது ரைட்டு, அவருடைய நம்பிக்கை வந்து நீங்க வந்து அந்த கோயிலுக்கு போனா மட்டும்தானே விமர்சனம், இந்த கோயிலுக்கு போனா மட்டும்தானே. நான் வந்து ஒரு நாத்திகவாதியும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு வந்து. பெரியாருடைய கொள்கையை நாங்கள் பின்பற்றுகிறோம், நாத்திகவாதியும் கிடையாது, எங்களுக்கு அதுல நம்பிக்கையும் இருக்குது அப்படின்னு. சரி, மதம் சார்ந்த விஷயம் வரும்போது வந்து எல்லாரும் சகோதரர்கள் தான் நாங்க அப்படின்னு. ஏன்னா விஜய்க்கே சிறுபான்மையினர் ஓட்டு தான் பெருமளவில் இந்த வாட்டி வந்து ஒரு பெரிய அளவில் கை கொடுக்க போகுதுன்னு வெளியே பேசிட்டு இருக்காங்க. சிறுபான்மையினர் ஓட்டு தான் அப்படியே மாறி இருக்குது விஜய்க்கு, அதுதான் பெரிய பலமா அமைஞ்சிருக்குது அப்படின் பொழுது இதெல்லாம் நீங்க அரசியல் ஸ்டண்ட் அது இதெல்லாம் தாண்டி வந்து எல்லாருக்கும் ஒரு வெற்றின்னு ஒரு இடம் வரும்போது நம்ம எல்லாரும் ஒரு நம்பிக்கையை நோக்கி ஓடுவோம் இல்லைங்களா. ஒரு ரிசல்ட் வரும்போது ஒரு படம், அப்ப விஜய் பாணியில சொல்லணும்னா ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா எந்த கோயிலுக்கு போகலாம், ப்ரொடியூசர் உட்பட வந்து எங்க வேண்டுதல் இது பண்ணலாம், அது நடந்துட்டு தான் இருக்குது வந்து. இப்போ ஒரு பிரபல ப்ரொடியூசர் வந்து அவருடைய முதல் பிரிண்ட் கொண்டு போய் திருப்பதியில் தான் வச்சு வணங்கிட்டு வருவாரு. இப்போ விஜய் எடுத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா அவரும் வந்து இதே வேளாங்கண்ணி அன்னை மேரியோடைய இதுல தான் வச்சு கும்பிட்டுட்டு வருவாங்க. இது அவங்க நம்பிக்கை வந்து வெற்றின்ற இடத்துல எடுத்துக்கும் போது நம்ம மாரி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புறாங்க. அதுல ஒன்று தவறுகிறத விமர்சனம் பண்றதுல ஒரு தேவை கிடையாது. இன்னைக்கு வந்து அஜித் சாரோட பர்த்டே. அப்புறம் நிறைய பேர் வந்து அஜித் சாருக்கு இன்னைக்கு விஷ் சொல்றதை தாண்டி விஜய் ரசிகர்களும் அஜித் சாருக்கு வந்து விஷ் சொல்றாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம். அது எப்படி சார் நம்ம பார்க்கலாம்? இல்லை, சோஷியல் மீடியால எல்லாம் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க வந்து. ஒரு காலகட்டத்தில் எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் வந்து இருக்கிறது. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய்னு அதை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது வந்து. அப்படி இருந்தவங்க அதன் பிறகு வந்து ஒருத்தர் அரசியல் பக்கம், இன்னொரு பக்கம் ரேஸுக்கு அப்படின்னு போன பிறகு இன்னைக்கு அந்த ரசிகர்கள் ஒரு என்ன சொல்றது வந்து இதுக்கப்புறம் நம்ம என்னப்பா வந்து ஒரு கொண்டாட்டமான ஒரு மனநிலைக்கு வந்துடும். இன்னைக்கு அஜித்தோட பிறந்த நாள், அப்படி ஒரு வாழ்த்தை வந்து விஜய் ரசிகர்களும் சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதெல்லாம் மீறி என்னைக்கே நாங்கள் நண்பர்கள் தான் அப்படின்ட்டு அஜித்தும் விஜயும் பல இடங்களில் பல நேரங்களில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தொழில் ரீதியாக அது இருக்க தான் செய்யும். ஒரு வாரிசு துணிவு வந்தப்போ இல்லாத ஒரு போட்டியா இதுவா, இந்த தேட்டர் ரிலீஸ் ஆகுறப்போ யாருது வந்து நள்ளிரவு காட்சி, யாருது வந்து விடியற் காட்சி அப்படின்னு மாதிரி தகராறுலாம் நடந்தது. அதை தாண்டி அஜித் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு கூட ஒரு ஆதரவான ஒரு குரலாக கொடுத்த ஒரு அறிக்கை அதுவாகட்டும், அவர் மேனேஜர் மூலியமாக. அப்புறம் இந்த ஓட்டு போட வந்தப்போ சீக்கிரமாக வந்துட்டாரு அப்படின்னு. அப்புறம் அவர் ஓட்டு யாருக்கு போட்டாலும் தான் அது அந்த விவாதத்துக்குள்ளே போக வேணாம். அது ஒரு பக்கம் விஜய் வந்து நீங்கள் காலையிலேயே வந்து இஷ்டமான தெய்வங்களை கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஓட்டு போட வந்துருங்க அப்படின்னு சொன்னது வந்து இளைஞர் மத்தியில் எப்படி இதுவோ, அஜித் அதே மாதிரி எப்பவுமே அவர் முதல் நாளாக வந்துருவார். அதுவும் இன்னும் இயர்லியராக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் ஓட்டு போடுவியா அப்படின்னா போயிடுச்சு. இதுதான் ரெண்டு தளத்தில் இன்னைக்கு வெவ்வேறு விதமாக ஆயிட்டாங்க. இன்னைக்கு சினிமாவுடைய உச்சம் ரெண்டு பேருமே வந்து ஒரு பக்கம் அவர் ரேஸுக்கு போயிட்டாரு, இன்னொரு பக்கம் அரசியலுக்குள்ள வந்துட்டாரு போது இந்த ரசிகர்களும் ஒரு ஆரோக்கியமான மனநிலை இருக்காங்க அப்படின்றது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அது. சார், கரை படம் பார்த்தீங்களா சார்? படம் எப்படி இருந்தது? நேற்று போட வேண்டியது, பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் புக்கிங்ஸ்லாம் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. அதனால படம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ள போய் உக்காந்து பார்க்கலாமா? இல்லை, ஒரு கலவையான விமர்சனங்கள் வருது, அப்புறம் எதிர்மறையான விமர்சனங்கள் வருது, அப்படின்னா பாசிட்டிவான விமர்சனங்களும் ஒரு பக்கம் வந்துருக்கு. எனக்கு படம் பிடிச்சிருக்குது சைமன். சொல்றதுக்கான காரணம்னா ஒன்று வந்து அதை வந்து டைரக்டருக்கான படமா முதல்ல பார்த்தது. ஏன்னா போர் தொழில் நம்மள தான் கூட பேசணும் வந்து ஒரு இந்த மீடியாக்கள் தான் அந்த அந்த படத்தையே வெளியே பெருமளவில் கொண்டு வந்தது. ஒரு பக்கா ஒரு கிரைம் த்ரில்லர் வந்து அந்த படம் ஒரு இயக்குனருக்கான படம். இப்போ கரை வந்து ஒரு தனுஷோடைய நடிச்சிருக்காரு, ஒரு பெரிய ஹீரோடைய படம். இதுக்கு முன்னாடி இட்லி கடன் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. இது என்ன மாதிரியான ஒரு கதையா இருக்கும் அப்படிலாம் ஒரு எதிர்பார்ப்பு. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, முதல் விஷயம், ஒரு படம் தொடங்கின உடனே கதைக்குள்ள போறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த படம் எடுத்த உடனே கதைக்குள்ள போறது. நீங்க எதுவுமே கிடையாது. ஒரு திருடன், அந்த திருடன் கடைசியா அந்த திருட்டு விட போறான்றான், அவனுக்கு ஒரு ஆளை கூட்டின்னு வரான், அவனுக்கு வந்து தொழில் கத்து கொடுக்குறான், இவன் விட போறான், அவனுக்கு தொழில் கத்து கொடுக்குறான், மாட்டிக்கிறாங்க. அந்த தொழில் கத்துக்க வந்தவன் தப்பிச்சு ஓடிடுறான், கடைசியா திருட வந்தவன் மாட்டிக்கிறான். அதன் பிறகு அவன் வாழ்க்கை எப்படி மாறுது, இவ்வளவுதான் ஒண்ணு புது முழுக்கதையும் சொல்லலாம். அவன் பிறகு எப்படி வாழ்க்கை மாறுதுன்னு போது இதில் சமூக கருத்து அக்கறையும் வந்து சொல்லு, விவசாயிகளுடைய பிரச்சனையை சொல்லியிருக்காரு. அப்புறம் பேங்குகள், அந்த 90ல நடக்கிற கதை, 90 காலகட்டங்களில் பேங்குகள் எப்படி இதுவாச்சு, இந்த விவசாயிகளுக்கு பேங்குகள் வந்து லோன் கொடுத்துட்டு அவங்களை எப்படி துன்புறுத்தினார்கள், அந்த லோன் கட்ட முடியாம அவங்க எப்படி சிரமப்பட்டாங்க, இந்த லோனுக்கு எப்படி வட்டி போட்டாங்க. இப்ப நிறைய ஆர்பிஐஃப்ல மாற்றங்கள்லாம் வந்துருச்சு வந்து. இது எல்லாம் அந்த 90 காலகட்டமே அதுக்காக தான் எடுத்திருக்காரு. சில கேள்விகள்லாம் கேட்பாங்க வந்து, சிசிடிவி கேமரா எங்க, செல்போன் எங்க அப்படின்றதுக்காக இயக்குனர் புத்திசாலித்தனமா அதுல வந்து இதெல்லாம் பண்ணிருக்காரு. இல்ல டீகோட்டான நிறைய விஷயங்கள்லாம் கொடுக்குறோம். நாம கூட ஒரு இந்த அருவாலாம் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தோடனே தேவர் மகனுடைய ரீமேக் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அது சூப்பரான ஒரு சீக்வன்ஸ் வந்து தேவர் மகனோட பொறுத்துறாங்க. அது படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இதை மீறி தனுஷோடைய நடிப்பு ரொம்ப சூப்பரா இருந்தது. எப்பவுமே நடிப்பை சொல்லவே தேவையில்ல,
மற்ற கேரக்டர்லாம் கூட யாரையும் ஓவர் ஆக்டிங் பண்ண விடாம பண்ணியிருக்காப்ல டைரக்டர் வந்து விக்னேஷ் ராஜா. நீங்க ஏன்னா தனுஷை தாண்டி பார்த்தீங்கன்னா கருணாசு, மற்ற ஆர்டிஸ்ட் இந்த சுராஜ் வெஞ்சரமூடு அவர்லாம் பிரமாதமா பண்ணியிருக்காரு. வந்து ஜெயராம் அருமையா நடிச்சிருக்காரு. இன்னும் கேட்டா வந்து ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயம், எம்எஸ் பாஸ்கர்னு கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம கடைசியா யாரையும் இவர் எங்க பாருன்னு பார்த்தா எம்எஸ் பாஸ்கர் அவ்வளவு பிரமாதமான ஒரு அவருக்கு ஒரு மேக்கப் போட்டு ஒரு நடிக்க வச்சிருக்காங்க. யாருமே ஓவர் ஆக்டிங் பண்ண விடாமல் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் வந்து கடகடகடன் போயிடுது, வந்து செகண்ட் ஹாப் அப்படி போகுது. ஆனா எங்கேயும் வந்து யோசிக்க வைக்க விடாம, கொஞ்சம் செல்போன் பார்க்க விடாம படத்துல கொண்டு போறது ஒரு பெரிய விஷயம். அது இதுல மீறி சில லாஜிக்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா அதெல்லாம் தாண்டி படம் எடுக்க முடியாது. வந்து ஒரு நல்ல படம், ஒரு நல்ல குட் படம். சார் இந்த டைம்ல இந்த படம் ரிலீஸ் ஆனது கரெக்டான டைமிங்கா? ஏன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அதுக்கப்புறம் எலெக்ஷன், அந்த எல்லாருமே எலெக்ஷனை நோக்கி தான் இருக்காங்க. இந்த 2 நாள் தான் லீவ் இருக்கு, அதுக்கப்புறம் படம் வந்து கொஞ்சம் ஓடுறது கஷ்டமாயிடுமே, அதனால இல்ல இந்த 3 நாள் போதும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்ப எல்லாம் விஜய் அலையை அடிச்சுக்கிட்டு இருக்கு. வந்து ஒரே விஜய் அலை, எலெக்ஷன் ரிசல்ட் என்ன மாதிரி வரும், எக்ஸிட் போல் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த நேரத்துல இந்த படத்துக்கான ப்ரொமோஷனே ரொம்ப போரா இருந்தது பாத்தீங்களா? ஆமா, ஒண்ணுமே ப்ரொமோஷனே கிடையாதுங்க. இந்த படத்துக்கெல்லாம் பிரமாதமா ப்ரொமோஷன் பண்ணு. நீங்க வந்து ஓவர் பில்டப் கொடுக்குவானா, ஓவர் ஹைப் கொடுவானா, ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியம். அது என்னன்னு தெரியல, இந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் ப்ரொமோஷனே பண்ணல. வந்து ப்ரொமோஷன், ஆனா அதுக்கு இன்னொரு காரணம் இந்த விஜயோடைய அலை தான். வந்து இதெல்லாம் மீறி தியேட்டர் நேற்றுலாம் கொஞ்சம் அப்படி டல்லா இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் இதுவாயிட்டு இருக்கு. மவுத்தாக் வர வர விமர்சனங்கள் வர வர இதுவாகும்னு நினைக்கிறேன். வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த டைம் ஒருவேளை இந்த May 1 லீவு, வெள்ளி சனி ஞாயிறு தான், விழான் வெள்ளி சனி ஞாயிறு 4 நாள் கலெக்ஷனை பார்த்துடலாம் அப்படின்ற. மற்ற நாட்கள் டேட் இல்லையான்னு தெரியல. நீங்க சினிமா எடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குது, ரிலீஸ் பண்றது அந்த டேட் கரெக்டா ஃபிக்ஸ் பண்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார்.